பணக்காரரே, நான் அவசரமா அந்த கரைக்கு போக வேண்டும். படகைய காணமே. எப்படியும் உங்க ஊருக்கு தான் போயிருப்பாங்க. ஆமா, காவிரி பட்டணத்துக்கு தான் போயிருக்கணும். வாங்க கொஞ்சம் இருங்க, நாங்க ஊரை விட்டு புறப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு, போயிட்டு வர்றோம். வணக்கம். வணக்கம். கலா, குகையிலிருந்து நீ தப்பி விடலாம், ஆனால் என்னிடமிருந்து நீ தப்ப முடியாது. என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நீ இந்த பக்கம் வந்துதான் ஆக வேண்டும் என்பது எனக்கு தெரியும். கலா, கலா, கலா. துர்ஜயா, தளபதியாரே, நீண்ட நாளைக்கு அப்புறம் தங்களை பார்க்கிறேன். தங்களை கட்டி தழுவ வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் கடமை என்னை தடுத்து நிறுத்துகிறார். கடமையா? ஆம், தங்களை கண்ட இடத்தில் கண்ட துண்டமாக வெட்டி எறியும்படி சக்கரவர்த்தி விட்டார். ஒரு எண்ணத்திலே ஏமாற்றம், வாழ்விலே தோல்வி, நானே சாவதென்று முடிவு செய்து விட்டேன். உன்னை போன்ற கடமை வீரன் கையால் சாவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் என் தலை மண்ணிலே உருளும் முன்பு நண்பர்களான நாம் கடைசி முறையாக தழுவிக்கொள்வோம். வா. அந்தரங்க, 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 அந்தரங்க. உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. இரு இரு, பாத்தியா கொண்டாந்துட்டேன். என்னது? தாலி. தாலியா? அத நீயா கட்டிக்க. அடக்கா வாலி, நான் கட்டிக்கிறதா தாலி? அந்தரங்க, இவ்வளவு நாளா ஐயா என்ன நீ புத்திசாலி ஆகலையே? நான் இப்ப புத்திசாலி இல்ல, மேதை. என்னது மேதையா? ஆமா மேதை. அப்படிங்களா? இந்த பாரு, இவர் பெரிய புலவர், அரண்மனைக்கு கூட்டிட்டு போறேன், அதுக்குள்ள அவங்க மேதாய்த்தனத்தை பாத்துடலாம். ஐயா புலவரே, ஏதாவது கேளுங்க, சரியா பதில் சொல்றாரா பாப்போம். மேதை, மகா மேதை, மூணு வாய். என்ன காத்து இல்ல, வாய மூட சொன்னீங்களே. நீனது வாய் என்றும் மூடன்றேன், என்னையே மறக்க பார்க்கின்றன. ஐயா வாய் படி இப்படி வருக மேதை.
தோற்றேன் தோற்றேன் யான் தோற்றேன் புத்திசாலி இல்லை என்று புகழ்ந்த இவரிடமே தோற்ற யான் அரண்மனைக்கு வந்து என்ன செய்ய போகின்றேன் தோற்றேன் தோற்றேன் ஐயா என்ன தோற்றானா ஏன் தோற்றான் எதற்காக தோற்றான் எப்படி தோற்றான் அடப்படவாய்ப்பேலே நில்லுங்க ஐயா ஏன் அப்படி ஓடுறீங்க ஆமா நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க உலகுக்கெல்லாம் ஒரே கடவுள் என்று அவர் சக்தியோடு சிவனும் உண்டென்றார் முத்தொழிலுக்கு கர்த்தா யார் என்று கேட்டேன் 4 வேதங்களுக்குள் அடங்கிவிட்டது என்றார் பஞ்சபூதங்களை வெல்ல வழி என்ன என்று கேட்டதற்கு அவற்றை அடக்கியவனே மனிதன் என்று அறைந்து விட்டார் அவரே என் குருநாதர் என்னை விடுவேன் என்னங்க என்னங்க கட்டுங்க எதை தாலியவா நிஜமாவா நலிகீட ரரவோ நவமோக நாங்க நலிகீட கட்டிவாள தாரி 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 தாரி. அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்க எப்படி பதில் சொன்னீங்க? அவன் என்ன கேட்டா நான் என்ன சொன்னேன்? சும்மா சொல்லுங்க அண்ணா. ஓ அதுவா, ஒரு விரல காட்டி கொண்டு விடுவேன், நான் 2 விரல காட்டி அதுக்கு முன்னால கண்ணை தோண்டி விடுவேன், அவன் 3 விரல காட்டி நாம போட்டு விடுவேன்னா, அப்ப 4 விரல காட்டி அதை கலைச்சு விடுவேன், அவன் 5 விரல காட்டி அரைஞ்சன்னா தெரியுமாண்ணா, நான் அதுக்கு முன்னால குத்தி விடுவேன்னா அவன் கத்திக்கிட்டு ஓடி போயிட்டான். ஐயோ ஐயோ, நீ புத்திசாலி நினைச்சு நான் புத்தி கட்டு போனேன்னு. அப்படியெல்லாம் ஒண்ணும் போயிடாத. ஆமா, புத்திசாலித்தனம்னா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? என்ன விட நீ புத்திசாலியா? உன்னை விட நான் புத்திசாலி தான். அவமானம் அவமானம். அப்படின்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல். கேளு. உருவம் இல்லாத கல், 5 கல், என்னன்னா கல்? இது தெரியாதா? கருங்கல், செங்கல், வைரக்கல், திண்டுக்கல். அட குண்டுக்கல். கருங்கல்லுக்கு உருவம் இல்லையா? அதுதான் இவ்வளவு பெருசு இருக்குது. நான் கேட்கறது 5 கல், உருவம் இல்லாத கல். ஏன் முழிக்கிற? நான் சொல்றேன் கவனி. ஆகாயத்திலே ஒரு கல், அது கருக்கல். பூமியிலே ஒரு கல், அது சருக்கல். தொண்டையிலே ஒரு கல், விக்கல். இது கொடுக்கல், இது வாங்கல். இன்னும் ஒரு கல் இருக்கு, அது யாராவது கேட்டா சொல்றேன். ஐயோ அத்தா அத்தா, நீங்க அநியாயத்துக்கு புத்திசாலி ஆயிட்டீங்களே. நான் உங்களை பத்தி நினைச்சதெல்லாம் தப்புன்னு தாடையிலே போட்டுக்க வேணும். போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டேன். இனிமேல் நீ படிச்சதெல்லாம் பக்குவமா சொல்லி கொடுக்க வேணும். அத்தா அத்தா. உன் அத்தானும் நான் தானே, சட்ட பொத்தானும் நீ தானே. அத்தானும் நான் தானே, சட்ட பொத்தானும் நீ தானே. அத்தானும் நான் தானே, என் முத்தாரம் நீ தானே, இனி செத்தாலும் மறவேனே. முத்தாரம் நீ தானே, இனி செத்தாலும் மறவேனே. முத்தாரம் நீ தானே. சித்தாத செல்லமே, திங்காத வெல்லமே. வித்தார சங்கமே, வேதாந்த சிங்கமே. சித்தாத செல்லமே, திங்காத வெல்லமே. வித்தார சங்கமே, வேதாந்த சிங்கமே. மத்தாள டங்கார சங்கீதமே. உனக்கு அத்தானு அருமை, அத்தானு ஆசை, அத்தானு நான் தானே. என் முத்தாரம் நீ தானே. அத்தானு நான் தானே. உன்ன மலை போல நினைச்சிரு
நீ அசையாமல் இருக்காதே. உன்னையும் தங்கச்சன போல நினைச்சிருக்கேன், நீ பேசாமல் இருக்காதே. கண்ணு என் கண்ணு உன்னாட்டம் புத்திசாலி உலகினிலேது. ஆமா, என் நாட்டம் உனக்கு நீ எதுவும் அமையாது. உன்னாட்டம் புத்திசாலி உலகினிலேது. என் நாட்டம் உனக்கு நீ எதுவும் அமையாது. என்னாலும் நமக்கு நீ இணை கிடையாது. சுந்தரியே அடி சுந்தரியே, கண்ணு சுந்தரியே, அந்தரங்கமே மனம் சொக்குது ஆனந்த ரங்கமே. சுந்தரியே அந்தரங்கமே, மனம் சொக்குது ஆனந்த ரங்கமே. அத்தானு நான் தானே. ஆஹா, அத்தானு நான் தானே. சித்தாரம் நீதானே. அத்தானு நான் தானே. வீரபாகு, 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 இல்ல பிரசே, கலா இங்க வந்தாளா? இதெல்லாம் என்ன அரசே? அது இருக்கட்டும், கலா இங்க வந்தாளா? கலாவா இங்க வரலையே. கலாமோகன் இந்த ஊருக்கு தான் வந்திருக்கிறாள். அப்படியா? நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன். இரு, நானும் வருகிறேன். நீங்களா? நீங்க வெளியே போனா ஜனங்கள்லாம் கூட்டம் கூடிடுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். இரு, நான் வருகிறேன். ஏன் திகைக்கிறீர்கள்? கட்டிய மனைவியை கண் கலங்க விட்டு காதலியை தேடி போனோமே, அது தெரிந்தும் இந்த துர்பாக்கியவத்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாளே என்று திகைக்கிறீர்களா? ஐயோ, இதென்ன கோலம்! புது மலரினும் மென்மையான தங்கள் பொன்மேனி ஏன் இப்படி வாடிவிட்டது? பேசுங்கள், இல்லை ஏசுங்கள். அப்போதா என்னிடம் பேசுகிறீர்களே என்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்கட்டும். பார்க்க கூட மாட்டீர்களா? அப்படி நான் என்ன குற்றம் செய்தேன்? மன்னாதி மன்னனுக்கு மகளாக பிறந்தது குற்றமா, இல்லை மாவீரனுக்கு மாலையிட்டது குற்றமா? இல்லை, இரண்டும் இல்லை. நான் செய்ததுதான் குற்றம். மனதை ஒருத்தியிடம் பறிகொடுத்து விட்டேன். மாங்கல்யத்தை உன் கழுத்தில் கட்டிவிட்டேன். நான் செய்ததுதான் குற்றம். கவலைப்படாதீர்கள். தங்கள் சித்தத்தில் தெளிவு ஏற்படும் வரையில் காத்திருக்கிறேன். சுவாமி, நாளை எனக்கு பிறந்த நாள் விழா. அந்த வேளையிலாவது என் பக்கத்தில் இருங்க. ஆகட்டும். கலாமாலினி அம்மா இந்த ஊருக்கு தான் வந்தாங்கன்னு நிச்சயமா தெரியுமா? நிச்சயமா தெரியும். நீ மறுபடியும் போய் அந்த பக்கம் போய் தேடி பாரு. நான் இந்த பக்கம் தேடி பார்க்கிறேன். என்னையா பாக்குற? ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டு மனுஷா வந்திருக்காங்க. இங்க இருக்காங்களான்னு பார்க்க. கொஞ்சம் திரும்ப சொல்லுங்களேன், பார்க்கலாம். அதொன்னு முடியாது போ. அட என்னையா வள்ளு வள்ளு விழுந்துகிட்டு. உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம். ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்கல் முதலை குணம். ஆனால் இத்தனையும் மனிதரிடம் மொத்தமாய் வாழுதடா. பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது. எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது. மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. பட்டப்பகல் திருட
பட்டாடைகள் மறைக்குது. பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது. ஒரு பஞ்சயத்தான் எல்லாம் சேர்ந்து திருடன் என்றே உதைக்குது. ஒரு பஞ்சயத்தான் எல்லாம் சேர்ந்து திருடன் என்றே உதைக்குது. மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. காலநிலைய மறந்து சிலது கம்பையும் கும்பையும் நீட்டுது. காலநிலைய மறந்து சிலது கம்பையும் கும்பையும் நீட்டுது. புலியின் கடுங்கோபம் தெரிஞ்சிருந்தும் வாழை புடிச்சு ஆட்டுது. புலியின் கடுங்கோபம் தெரிஞ்சிருந்தும் வாழை புடிச்சு ஆட்டுது. வாழ்வின் கணக்கு புரியாம ஒண்ணு காசை தேடி பூட்டுது. வாழ்வின் கணக்கு புரியாம ஒண்ணு காசை தேடி பூட்டுது. ஆனா காதோரம் நிறைச்ச முடி கதை முடிவை காட்டுது. ஆனா காதோரம் நிறைச்ச முடி கதை முடிவை காட்டுது. மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. பொருளை கட்டி பொருளை தட்டும் தந்தை பச்சை புழுகை விற்று சலுகை பெற்ற மந்தை. பொருளை கட்டி பொருளை தட்டும் தந்தை பச்சை புழுகை விற்று சலுகை பெற்ற மந்தை. இதில் போலிகளும் காலிகளும் பொம்மலாட்டம் ஆடுகின்ற இந்தை சொன்னால் நிந்தை. இதில் போலிகளும் காலிகளும் பொம்மலாட்டம் ஆடுகின்ற விந்தை சொன்னால் நிந்தை. உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னார். உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால். உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால். நாம் புலரி என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோழா ரொம்ப நாளா. நாம் புலரி என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோழா ரொம்ப நாளா. நீயா? நீ கொடுத்து வைத்தவள் மன்னன் மகனோடு கொஞ்சி குலாவி விட்டு அண்ணன் நடை போட்டு வருகிறாய். அண்ணா, விளையாடாதீர்கள். நீங்கள் அடிக்கடி இங்கே வருவது எனக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. கலாவை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஓ, கண்டுபிடித்து கொன்று சுட்டு சாம்பலாக்கி விட்டேன். ஐயோ, அவள் உங்களோடு வாழ வேண்டும் என்றுதானே நான் இவ்வளவு தியாகமும் செய்தேன். அண்ணா, அட பாவி, நீயா? தங்கச்சி, இப்ப நீ யாரு கூட பேசிக்கிட்டு இருந்த? என்னோடுதான். உன்னோட நான் யாரானே? சேனாதிபதி ஐயா, நம்ம சேனாதிபதி. வாங்க வாங்க வாங்க, எப்போ வந்தீங்க? என்ன ஏதாவது தாகத்துக்கு சாப்பிடுறீங்களா? ஆமா, இதோ பால் கொண்டு வருகிறேன். அப்படியே கொஞ்சம் பொண்ணு மல்லி கொண்டு வா. என்ன பொண்ணா? அடைச்சி. சாப்பிடுங்கள். போதாதென்று எண்ணுகிறீர்களா? இதோ. ஆனந்தா, பார்த்தாயா? துர்காவின் குணமே குணம். அது சரி.
ஐயா இதெல்லாம் கடனா வாங்கிட்டு போறாரா? ஆமா, திருப்பி தரா கடன். ஆனந்தரங்க ஐயா, நீ கொஞ்சம் பால் சாப்பிட. இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையிலே விட்டுட்டேன். நீங்கள் சாப்பிடுங்கள் அண்ணா. வேறொருத்தியின் தாலியை எடுத்து கட்டிக்கொண்டால் நீ விஷம் தரவும் அஞ்ச மாட்டா என்பது எனக்கு தெரியும். இளவரசி கலாமாலினி மருதநகரத்து ராஜகுமாரி தான். மருதநகரமா? ஆமா, உனக்கு கூட அந்த ஊருன்னு சொன்னியே. ஆமா, அவளை தான் போட்டியில ஜெயிச்சு கொண்டு வந்தார் எங்க இளவரசர். இளவரசியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஓ, எனக்கு கூட அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. அரண்மனைக்குள்ள அந்நியர்கள் போக முடியாது அம்மா. இல்லை, நானும் உங்களோட சேர்ந்து ஆடுகிறேன் என்று சொல்கிறாயா? உண்மையாகவே எனக்கு ஆட தெரியும் அம்மா. நெஞ்சம் கலங்கியே தடுமாறினாள். எந்த இன்பம் கொள்ளை கொள்ள வந்த நீலியாரோ, எந்த இன்பம் கொள்ளை கொள்ள வந்த நீலியாரோ, வஞ்சனையாலே வலை வீசியே எந்த இன்பம் கொள்ளை கொள்ள வந்த நீலியாரோ. மணமாலை சூடி மனம் நாடுமாறனை மணமாலை சூடி மகிழ்வுடன் வாழ்ந்தேன் ஒன்றாய் காதல் கீதம் பாடி, மகிழ்வுடன் வாழ்ந்தேன் ஒன்றாய் காதல் கீதம் பாடி, இன்பம் பறி போனதால் ஏங்கி வாடலானேன். எந்த இன்பம் கொள்ளை கொள்ள வந்த நீலியாரோ, வஞ்சனையாலே வலை வீசியே எந்த இன்பம் கொள்ளை கொள்ள வந்த நீலியாரோ. தாலி கட்டி கொண்டவளை தனிமையிலே தவிக்க விடும் பாதகினே பெண்ணா பேயா, சொந்தமாய நாதனோடு உறவாடல் ஏனோ, சொந்தமாய நாதனோடு உறவாடல் ஏனோ, எந்த வாழ்வை நாசம் செய்து இன்பம் காணத்தானோ, எந்த வாழ்வை நாசம் செய்து இன்பம் காணத்தானோ, உண்மையான காதலின் உள்ளம் வேகலாமோ, எந்த இன்பம் கொள்ளை கொள்ள வந்த நீலியாரோ, வஞ்சனையாலே வலை வீசியே
கொள்ள வந்த நீலி யாரோ வந்த நீலி யாரோ. வசந்தமால, உன் ஆட்டம் ரொம்ப பிரமாதம். மோனமால, என்னம்மா இந்த அம்மாவை இளவரசிம்மா பார்க்கணுமா? என்னையா? ஒரே ஊருன்னு சொன்னியே, ஒருவேளை உன்னை தெரிஞ்சிருக்கலாம். போமா. சரி. இங்கே இருங்கம்மா, ராஜகுமாரி இப்ப வருவாங்க. இளவரசி துர்கா, நீயா? இளவரசி துர்கா, துர்கா, இளவரசி துர்கா. பைரவன் உன்னை கொன்று விட்டதாக சொன்னானே? இல்லை அம்மா, மருதநகரத்து சக்கரவர்த்தியின் மானத்தை தான் கொன்று விட்டான். உயிருக்குயிராயிருந்த என்னிடம் கூட சொல்லாமல் ஓடிவிட்டீர்களே. ஓடிவிட்டேனா? நீங்கள் பைரவனை காதலிப்பதாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் போதுமே. நாங்கள் எப்படியாவது சக்கரவர்த்தியிடம் கெஞ்சி கதறி உங்களை பைரவனுக்கே கல்யாணம் செய்து வைத்திருப்போமே. இது என்ன பாண்டம்? பைரவன் தானே என்னை திருட்டுத்தனமாக தூக்கி கொண்டு போனான். துர்கா, புரியும்படி திருமண தினத்தன்று உங்களையும் காணும், பைரவனையும் காணும். ஐயோ, கள்ளக்காதலனோடு ஓடிவிட்டாளே, என் கண்ணியம் அழிந்து விட்டதே என்று சக்கரவர்த்தி கதறினார், துடிதுடித்தார். என் மானம் காப்பாற்றப்பட வேண்டுமானா இனி நீதான் கலாமாலினியாக நடிக்க வேண்டும் என்று சக்கரவர்த்தி எனக்கு உத்தரவிட்டு விட்டார். இளவரசருக்கு என்னை தெரியுமே, உன்னை எப்படி ஏற்றுக்கொண்டார்? உங்களை மட்டும் தானா தெரியும்? ஊர்ல உள்ள அழகான பெண்கள் அத்தனை பேரையும் தான் அவருக்கு தெரியும். என்ன? அவர் காதல் கலைஞன், கலிகால அர்ஜுனன். போதும், இளவரசியின் மனதை புண்படுத்தாது. இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்பது என் தலைவி. கவலைப்படாதே துர்கா, நான் சக்கரவர்த்திக்கு மகளாக பிறந்தேன். ஆனால் உண்மையான மகளின் கடமையை நீதான் செய்தாய். இனி என்று நீதான் இளவரசி. நான் போகிறேன், இந்த உலகத்தை விட்டே போய்விடுகிறேன். ஆனால் கடைசியாக எனக்கு ஒரு ஆசை. எப்படியாவது அப்பாவை பார்த்து நான் நிரபராதி என்பதை சொல்லிவிட வேண்டும். நானே அழைத்து போகிறேன் இளவரசி. அந்தரங்கம், நாங்கள் புறப்படுவதற்கு ஏற்பாடு செய். சரிம்மா. நீ என்னோடு வந்து விட்டாய். இங்கே என்னை தேடுவதற்கு ஒரு நாதியும் கிடையாது. பெரும் காட்சிக்குத்தானே நான். காதல் புரிய எத்தனையோ கட்டளைகள். நேரமாகிவிட்டது, வாருங்கள். ஐயா வண்டிக்காரரா, உனக்கு எந்த ஊரு? வெளியூர். அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த பாரு, என் சொல் பிரகாரம் கேட்டீங்கன்னா உனக்கு நிறைய பணம் தர்றேன். பணமா? வந்து அரண்மனையில இருந்து 2 பேரும் ரகசியமா ஒரு இடத்துக்கு போகணும், கொண்டு போய் விட்டு இந்த பணம். அவங்க யாரு? அதை பத்தி உனக்கு என்ன தெரியாதவங்கள நான் வண்டியில் ஏற்ற மாட்டேன். இது என்னடா அது வம்பா போச்சு. தாத்தா, நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டியா? அதுக்கு தானே இந்த படம். வந்து மகாராணியும் அவங்க கூட ஒரு அம்மாவும். மகாராணியா? பத்தியா ஆரம்பிச்சுட்டிய? அவங்களுக்கு அரண்மனை வண்டி இருக்குமே. அரண்மனை வண்டியில தான் வந்திருக்காங்க. மகாராணி நீ என்ன கேட்டாலும் உனக்கு நிறைய கொடுப்பாங்க. நான் கூட்டிட்டு வர்றேன். இளவரசி, என்னை இங்கே ஏன் அழைத்து வந்தாய்? கொஞ்சம் விளைப்பாரி விட்டு போகலாம் இளவரசி. இங்கேயா? இந்த இடம் மிகவும் மோசமாக இருக்கிறது. முன்னொரு காலத்திலே இது ஆயுதசாலையாக இருந்ததா. உட்காருங்கள். கிழவா, இங்கே குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்குமா? தண்ணியா? தோழி உன்னிடம் எல்லாம் சொன்னாள் அல்லவா? இந்தா, அவரை தீர்த்து விடு. மலையா,
யோசிக்காதே. இந்த பயப்படாதே, ஒரே குத்து தீர்த்து விடுகிறேன். என்னையா? அட பாவி! துர்கா! சீக்கிரம் துர்கா! துர்கா, என்ன இது? என்னை அப்பாவிடம் கொண்டு போய் சேர்ப்பதாக சொன்னாயே, அது இதுதானா? இப்போது புரிந்தது உன் நடிப்பு. துர்கா, உனக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? என் அரச வாழ்வை பறித்துக் கொண்டாய், அன்புக்குரிய மணாளனையும் அபகரித்துக் கொண்டாய். இப்போது என் ஆவியையும் பறிக்க நினைக்கிறாய். துரோகி, வஞ்சகி, மோசக்காரி! வண்டிக்காரா, என்ன ஆணவம் உனக்கு? இருந்தாலும் இது ரொம்ப அக்கிரமம். எது? இவங்களை கொல்லத்தான் சொன்னீங்க, கொன்னுடுவோம். ஆனா அடிக்கிறது பாவம் இல்ல, பாவம். யார் நீ? இதத்தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீ யாரு? தளபதியாரே, நல்ல சமயத்தில் வந்தீர்கள். இளவரசி கலாமாலனி அம்மையாரே, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா, ஐயா, என்னை காப்பாற்றுங்க. முடியாது, உன்னை கொலை செய்யறதுக்குள்ள வந்திருக்கேன். அதையாவது சீக்கிரம் செய்யுங்கள். என் மானத்தை காப்பாற்றுங்கள். உயிர் போனாலும் போகட்டும். ஐயா, கொல்வதா? மார்பிலே அணிய வேண்டிய மலர் மாலையை மண்ணிலே போட்டு மிதிப்பதா? கலா,
என்ன இது? இளவரசி, என்னை மன்னியுங்கள். மாபெரும் குற்றங்கள் புரிந்துவிட்டேன். காரணம் உங்கள் மேல் வைத்த மாறாத அன்புதான். நான் மூட்டிய தீயிலே நானே விழுந்து விட்டேன். இளவரசி, இளவரசி, என்னை மன்னிப்பீர்களா?